2 ஆண்டுகளாக அசோக் குமார் உதயநிதியின் கஸ்டடியில் இருந்தாரா? பின்னணியில் திமுக போட்ட சீக்ரெட் பிளான் என்ன? வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக செந்தில் பாலாஜி பண மோசடி செய்தபோது அதன் பின்னணியில் இருந்தவர் அவரது தம்பியான இந்த அசோக் குமார் தான். அதன் காரணமாகவே செந்தில் பாலாஜிக்கு முன்பு இவருக்கு தான் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அப்போது அமலாக்கத்துறை இவரது வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தி பல அதிரடி ஆவணங்களை கைப்பற்றியது. அதனால் இவர் சிக்கினால் ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதனால் இவரை அமலாக்கத்துறையிடம் ஆஜராக கூடாது என்று மிரட்டி எஸ்கேப்பாக வைத்து விட்டார்கள். முக்கியமாக போக்குவரத்து துறை பண மோசடி குறித்து ரைடு நடத்த சென்ற அமலாக்கத்துறையின் கையில் கரூர் கம்பெனி மூலம் டாஸ்மாக் துறையில் இவர்கள் செய்த பல ஆயிரம் கோடி ஊழல் ரகசியங்களும் இடியின் கைக்கு மாறிவிட்டது. இதுதான் திமுகவுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. போக்குவரத்து துறை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது நடந்தது என்பதால் அதனால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் டாஸ்மாக் துறை ஊழல்கள் சிக்கிவிட்டதுதான் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதனால் தான் செந்தில் பாலாஜி சிக்கினால் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அசோக் குமார் எக்காரணம் கொண்டும் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது என்று திமுக களத்தில் இறங்கியது. திமுக சார்பில் சில முக்கிய புள்ளிகளை அழைத்து அசோக் குமாரை அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்க வைத்து விடாமல் ரகசியமாக வைத்திருங்கள் என்றும் திமுக மேலிடம் உத்தரவு போட்டது. இந்த நிலையில் அதையடுத்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து அமலாக்கத்துறை அசோக் குமாருக்கு செம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்து வந்தது. ஆனால் அவர் எதற்கும் செவி சாய்க்காமல் தலைமறைவாகவே இருந்தார். அதையடுத்து திமுகவின் கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்கிறார் என்று கூறப்பட்டாலும் எங்கே இருக்கிறார், எந்த திமுக புள்ளியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பது ரகசியமாகவே இருந்து வந்தது. அதோடு அசோக் குமாரை பிடிப்பதற்கு தங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கோரிக்கை வைத்த போதும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. காவல்துறை என்பது தமிழக அரசின் கைகூலி என்பதால் அந்த கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை, ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. இதன் காரணமாகவே அசோக் குமார் கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகிவிட்டார். இந்த நிலையில்தான் இன்று அவரது தம்பியான அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதுவும் இவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பிதான் வர வைத்திருக்கிறார்கள். அப்படி வந்த அசோக் குமாரிடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சம்மன் அனுப்பினோம், ஆனால் நீங்கள் எதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை, விசாரணைக்கு ஆஜராகாமல் கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தது ஏன் என்று நீதிமன்றமோ அல்லது அமலாக்கத்துறையோ அவரிடத்தில் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அசோக் குமார் மற்றும் அவருடன் ஆஜரான இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 13 பேரிடமும் உங்களது ஜாமீனுக்காக 2 லட்சம் ரூபாய் கட்டிவிடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். அதோடு எல்லாம் முடிந்து விட்டது. 2 ஆண்டுகளாக அமலாக்கத்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் ஒருவர் தண்ணி காட்டியிருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் ஏன் இதுவரை ஆஜராகவில்லை என்று இவர்கள் கேள்வி எழுப்பாதது மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்படி இவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தால் நான் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்ததின் காரணம் இதுதான், 2 ஆண்டுகளாக இங்குதான் இருந்தேன், இந்த நபரின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தேன் என்பதை அசோக் குமார் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீதிபதிகளோ அவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் போக்குவரத்து துறையின் பண மோசடி குறித்து விசாரணை நடத்திவிட்டு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அசோக் குமாரும் 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை போலவே தெரியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஒரு ரிலாக்ஸாக அவர் வெளியே வந்தவர் போல்தான் இருக்கிறார். அந்த அளவுக்கு எந்த ஒரு பயமோ பதட்டமோ இல்லாமல் தனது வழக்கறிஞருடன் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இப்படி 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தலைவராக இருந்த ஒரு நபரிடத்தில் இவர்கள் சமாதானமாக செல்வது போன்ற விசாரணை நடத்தியிருப்பது ஆளுங்கட்சி மீது ஏற்பட்ட பயத்தினாலோ என்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இப்படி 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த குற்றவாளி மீது நீதிமன்றம் எந்த ஒரு கோபத்தையும் காட்டாதது மற்ற குற்றவாளிகளுக்கும் இது ஒரு வாய்ப்பாகிவிடும். 2 ஆண்டுகள் எதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று அவரிடத்தில் நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்க வேண்டும். அமலாக்கத்துறையோ அவரை கைது செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கி இருக்க வேண்டும். இப்படி 2 பேருமே 2 ஆண்டுகளாக அவர் தங்களுக்கு டேக்கா கொடுத்ததை பற்றி கவலைப்படாமல் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பது போன்று இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக் குமாரிடத்தில் விசாரணை நடத்திவிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். இது நீதிமன்றத்தின் மீதும் அமலாக்கத்துறை மீதும் பொதுமக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அசோக் குமார் கடந்த 2 ஆண்டுகளாக எங்கே இருந்தார், யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது.
அதாவது செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டார்கள், அவரிடத்தில் கண்டிப்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும். ஆனால் அவருக்கு திரைமறைவில் நடந்த போக்குவரத்து துறை மோசடி மற்றும் டாஸ்மாக் ஊழல் குறித்து பெரிதாக எதுவும் தெரியாது என்பதால் அவர் அது குறித்து தகவல்களை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதோடு அதற்கான ஆதாரங்களும் செந்தில் பாலாஜி இடத்தில் இல்லை என்பதால் அவரால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் அவரது பின்னணியில் முழுக்க முழுக்க முதல் குற்றவாளியாக இருந்தவர் இந்த அசோக்குமார் தான் என்பதனால் இவர் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கினால் ஒட்டுமொத்த திமுக குடும்பத்திற்கும் சிக்கலாகிவிடும் என்பதனால் திமுகவின் சில முன்னாள் எம்பிகளின் கட்டுப்பாட்டில் அசோக்குமாரை தலைமறைவாக வைத்திருந்தாராம் உதயநிதி ஸ்டாலின். அவரது இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் கடந்த 2 ஆண்டுகளாக வெளியில் தலை காட்டாமல் திமுக புள்ளிகளின் அரவணைப்பில் இருந்திருக்கிறார் அசோக்குமார். இப்படி இந்த விவகாரத்தில் இந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் ரிஸ்க் எடுத்ததின் காரணம் என்னவென்றால், கரூர் கம்பெனி மூலம் போலி மருந்துகளை, போலி பார்கள், கணக்கில் காட்டப்படாத மதுபானங்கள் குறித்த பல சீக்ரெட் ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றிவிட்டது. இதன் பின்னணியில் முழுக்க முழுக்க இருந்தவர் அசோக்குமார் என்பதனால் அவரிடத்தில் விசாரணை நடத்தினால் அப்படி டாஸ்மாகில் சட்ட விரோதமாக சம்பாதித்த பணமெல்லாம் எங்கே போனது என்று கேள்வி கேட்பார்கள். அப்படி கேட்டால் மாதந்தோறும் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் அனுப்பினேன் என்கிற பட்டியலை கொடுத்து விடுவார். அப்படி கொடுத்தால் டோட்டல் திமுக குடும்பத்திற்கே பெரிய சிக்கலாகிவிடும் என்பதனால்தான் அசோக்குமாரை திரைமறைவிலேயே வைத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இதுவரை திமுக புள்ளிகளின் கட்டுப்பாட்டில்தான் அசோக்குமார் இருக்கிறார் என்று கூறப்பட்டாலும் உதயநிதியின் உத்தரவின் பேரில் தான் அவரை தலைமறைவாக வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்போது வெளியாகியிருக்கிறது. இப்படி அசோக்குமாரின் பின்னணியில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற விஷயம் நீதிமன்ற வட்டாரத்துக்கும் தெரிந்ததினாலோ என்னவோ கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தது குறித்து அவர்கள் கேட்கவில்லை போலும் என்கிற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது. இருப்பினும் தற்போது ஒரு வழியாக 2 வருடத்திற்கு பிறகு அசோக்குமார் நீதிமன்றத்தில் தாமாகவே வந்து ஆஜராகியுள்ள நிலையில் அடுத்தபடியாக அவரிடத்தில் நீதிமன்றமும் அமலாக்கத்துறையும் எப்படிப்பட்ட விசாரணை நடத்தி ஊழல்வாதிகளை வெளியில் கொண்டு வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க, நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரப்போகிறார். அப்படி வரும் அவர் பாஜகவின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப் போவதாக கமலாலய வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்ற நிலையில் அவரை பாஜகவின் அடுத்த தலைவராக தேர்வு செய்துவிட்டதாகவும் கூறுகிறார்கள். அந்த வகையில் நாளை பாஜகவின் புதிய தலைவர் யார் என்பதை அறிவிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது. அதோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர் பதவியில்தான் நீடிக்கப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். அதோடு புதிய தலைவருக்கான போட்டியிலும் தான் இல்லை என்றும் குறிப்பிட்டார். அதன் காரணமாகவே பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை ஆகியோர் பெயர் அடிபட்டு வந்தது. இந்த நிலையில்தான் பாஜக புதிய தலைவரை ஏப்ரல் 9ஆம் தேதி முடிவெடுப்பார் என்று கூறப்பட்டது. அந்த வகையில் மத்திய அமைச்சர்கள் சென்னை வந்து அது குறித்த ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் நாளை அமித்ஷா வந்ததும் பாஜகவில் புதிய தலைவர் அறிவிக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். குறிப்பாக இன்று இரவே கூட தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார் என்பதை அறிவித்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தற்போது தமிழக பாஜக வட்டாரங்களில் பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, 2 ஆண்டுகளாக நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்காமல் தலைமறைவாக இருந்து வந்த செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இருப்பது, கடந்த 2 ஆண்டுகளாக திமுக குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை உதயநிதி ஸ்டாலின் தனது கஸ்டடியில் வைத்திருந்ததாக செய்திகள் வெளியாகி இருப்பது மற்றும் தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் நடக்கப் போவதாக கடந்த 2 வாரங்களாகவே கூறப்பட்டு வரும் நிலையில் இன்று இரவே அந்த புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகி இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.